ஹாய், ஹலோ பாபாஸ். வெல்கம் டு ஜேஜே மணி ஏர்னிங்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சோசி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு நல்ல ஆப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட 7, 8 மாசத்துக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த ஆப். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல பேசிவ் இன்கம் யாருக்காச்சும் வேணும், ஒர்க் போறவங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாரி வேணும் அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பக்கம் உங்க மைண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஆப் இன்வெஸ்ட்மென்ட்ட தேடி வரீங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டர் ஐடியாவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப் ஒரு நல்ல ஆப் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்புக்குள்ள நான் சைன் இன் பண்ணி உள்ள போய்க்கிறேன். உள்ள போகும்போது லோகோ இப்படிதான் இருக்கும். அதாவது நம்ம இதுல எந்தெந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் தான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இன்கம் நமக்கு இவங்க தந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 630 ருபீஸ்க்கு நம்ம ஓவரால் டோட்டல் ஏர்னிங்ஸ் இங்க 418 ரூபாய். அது வரும். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியும் நம்ம கைக்கு வந்துரும். நமக்கு இன்வெஸ்ட் பண்ண மணியும் வந்துரும். நமக்கு ப்ராஃபிட்டும் கையில வந்துரும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1900 வருது. 1900க்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் 4788 வருது. அதாவது உங்களுடைய மணியும் உங்க கைக்கு வந்துரும். டோட்டல் ஏர்னிங்ஸும் உங்க கைக்கு வந்துரும். 4900 ருபீஸ்க்கு டோட்டல் ஏர்னிங்ஸா வந்து 19,404. இது ரொம்ப அதிகமா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. 180, அதாவது 180 டேஸ் போகுது. 180 டேஸ்னா பர் டெய்லி இன்கம்க்கு 107 ருபீஸ் வருது. அந்த மாதிரி இதுக்குமே பர் டெய்லி இன்கம்க்கு 39 ருபீஸ் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பக்கத்துல இருக்க 630 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி இன்கம் 11 ருபீஸ் வருது. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து நீங்க எடுக்கிறதுக்கே நீங்க எப்படியும் 30 டேஸ் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ தென் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ல உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். தென் எப்படி இந்த ஆப்ல நம்ம மணி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம லோகோ ரீசார்ஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கீழ மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீ ஆப்ஷன தொட்டீங்க அப்படின்னா, இங்க ரீசார்ஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்ல போயிட்டு, நீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன் ஐடியா என்ன வருதோ, தோணுதோ, உங்க கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அத நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன கேட்டா ஃபுல் அமௌண்ட் ஒரே ஆப்ல போட வேண்டாம். ஒரே ஆப்லயே அதாவது இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நெறைய ஆப்ஸ்ல போடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி பண்ணுவீங்க. உங்க மணியும் செக்யூரா இருக்கும். ஒரு ஆப் நல்லா ரன் ஆகும். ஒரு 4 ஆப் ரன் ஆகும். நல்லா ரன் ஆகும். ஏதோ ஒரு ஆப் கீழ விழுந்தாலும் அந்த 4 ஆப்போட ஏர்னிங்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாவே இருக்கும். இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எப்படி இதுல ரீசார்ஜ் பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு மணிய சூஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆப்ஷன் மணிய சூஸ் பண்ணிக்கிட்டு, இதுல ஏதாவது ஒரு செலக்ஷன் மெத்தட் இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ அந்த பேமெண்ட் பண்ற ஆப்ஷனுக்குள்ள போகும். இந்த மாதிரி உள்ள போயிட்டு அண்ட் இந்த மாதிரி வரும். இதுல பேடிஎம் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி, நீங்க உள்ள போய் கிளிக் பண்ணி பே பண்ணிட்டு, அதுல வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி கொண்டு வந்து இங்க ரெஃபரல் நம்பர் ரெக்வயர்ட்ன்னு வருது பார்த்தீங்களா? இங்க எடுத்துட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம மணி வந்து ஆப்ல வந்து கிரெடிட் ஆயிரும். ஆப்ல மணி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரீசார்ஜ் வாலெட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீசார்ஜ் வாலெட்ல வந்து மணி வந்து சேர்ந்துரும். தென் ரீசார்ஜ் வாலெட்டுக்கு மணி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ப்ராடக்ட்ஸ போயிட்டு உள்ள போயிட்டு பை பண்றதுக்கு போக வேண்டியதுதான். இப்போ 630 ருபீஸ்க்கு நீங்க ப்ராடக்ட் வித்தின் செக் த லிஸ்ட் இத பார்த்துட்டு மணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க, எத சூஸ் பண்றீங்களோ அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க கையில எவ்வளோ மணி இருக்கோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி லெவலுக்கு ஏத்த மாதிரி வந்துக்கலாம். ஏஜென்ட் நவ்ன்னு இருக்குங்களா? அந்த ஏஜென்ட் நவ்ல போயிட்டு இதுல வந்து ரீசார்ஜ் வாலெட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத வந்து கன்ஃபார்ம் குடுத்தீங்க. உங்க நேமும், உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். இங்க பாருங்க. இங்க நேமு, உங்க ஃபோன் நம்பரு. இன்கேஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு உங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் அவங்க தர்றது, கம்பெனி தர்றது. நீங்க வந்து ஜஸ்ட் உங்க நேமும், உங்க ஃபோன் நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டு, தென் கன்ஃபார்ம் குடுக்கணும். கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, இப்போ மை மைனிங்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும். இங்க வந்து டெய்லி இந்த மாதிரி மணி வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். டெய்லி 12 மணிக்கு மேல இந்த இடத்துக்கு போயிட்டு ரிசீவ்ன்னு குடுக்கணும்.
நீங்கள் ரிசீவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பேட்ச் ஒர்க்கர்ஸை கிளிக் பண்ணீங்க மைனிங்னு போயிட்டு மணி அப்படி கலெக்ட் பண்ணியாச்சு. நான் ரெண்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒன்று 3500, தென் 1500. அதில் 1500 வந்து கிட்டத்தட்ட 100 days கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 4 நாள் வந்துச்சுன்னா 100 days வரப்போகுது. அண்ட் 3500 வந்து 65 days, அதாவது 2 மாதம். அந்த 1500 வந்து 3 மாதம் முடிஞ்சிருச்சு. தென் இதையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஆப்பு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். சூப்பர் ஆப் இது. நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் போயிட்டு தென் உள்ளே போயிட்டு இன்விடேஷன்ற இடத்துல போயிட்டு இன்வைட் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் ஒரு மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால் இன்விடேஷனே கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப் கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கு டெலிகிராம் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க டைமுக்கு நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பேன். சரி, see you guys. டாடா, பை பை. வெல்கம் டு JJ Money Channel.